வணக்கம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஒரு நல்ல காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை படப்பையில இருக்கிற தானிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான். இதோட டிஎன்ஏ கோட் 1424. இந்த காலேஜை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்லயே ஒரு சூப்பரான விஷயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த காலேஜுக்கு 2025-26 அகாடமிக் இயர்ல இருந்து ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. இத யுஜிசி, அதாவது நம்ம யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொடுத்திருக்காங்க. இதனால என்ன பெரிய பிளஸ்னா, இவங்க பாடத்திட்டத்தை லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி உடனுக்குடனே அப்டேட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸோட கெரியருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ரேங்கிங். அண்ணா யூனிவர்சிட்டி 2024 வெளியிட்ட ரேங்கிங் படி தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்துக்கணக்கான காலேஜஸ்ல இது 17வது இடத்துல இருக்கு. இதுவே இந்த காலேஜோட குவாலிட்டிக்கு ஒரு நல்ல அடையாளம் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மற்றும் ஏஐசிடி சேர்ந்து கொடுக்குற நேஷனல் ரேட்டிங் ஃபார் இனோவேஷன்ல இந்த காலேஜுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, புது ஐடியாக்களை சப்போர்ட் பண்றதுலயும் ஸ்டூடெண்ட்ஸோட புது கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுலயும் உங்க ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, இவ்ளோ பெரிய அங்கீகாரங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த காலேஜோட பேசிக் டீடைல்ஸ் என்ன, அதோட ஹிஸ்டரி என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ ஷார்ட்டா டிசேஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன். 2002ல ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல இயங்குது. அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா தான் இதுல 65% கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சீட்ஸ் ஃபில் ஆகுது. லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா, தாம்பரத்துக்கு ரொம்ப பக்கத்துல படப்பையில இருக்கு. சரி, இந்த காலேஜோட பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். 2002ல அயனாவரம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் குவாலிட்டியான டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய 30 ஏக்கர் கேம்பஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2025ல ஒரு ஆட்டோனாமஸ் ஸ்டேட்டஸையும் வாங்கிட்டாங்க. இது ஒரு நல்ல வளர்ச்சி தானே? அடுத்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு, நம்ம என்ன படிக்கலாங்கிறத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, மெக்கானிக்கல், இஇஇ, சிவில், ஐடி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னு கோர் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இங்க ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி 3 நியூ ஏஜ் கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. அது என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்ல ஸ்கோப் உள்ள ஃபீல்ட்ஸ். ஒரு காலேஜோட பேக் போனே அதோட ஃபேக்கல்டி தான். இங்க NIRF 2024 டேட்டா படி மொத்தம் 132 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல நம்பர். ஓகே, படிப்பு கோர்சஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட முதல் கேள்வி என்னவா இருக்கும்? பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். 2024ல பாஸ் அவுட் ஆன பேட்ச்ல இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரேட் 92%. அதாவது 100க்கு 92 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெக்கார்ட். அதே 2024 பேட்ச்ல ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளவு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 14 லட்சம் ரூபாய். திறமையான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இதை காட்டுது. சரி, ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னா ஆவரேஜ் பேக்கேஜ் எப்படி இருக்கு? ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேக்கேஜ் கிடைச்சிருக்கு. அதாவது இங்க படிக்கிற பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல சேலரியோட வெளியே வராங்கன்னு சொல்லலாம். எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்கன்னு பாருங்க. ஜோஹோ, பாஷ், அசோக் லேலண்ட், IBM, விப்ரோ, HCL, டெக் மஹிந்திரா, காட்ரிச்னு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இங்க ரெகுலரா ரெக்ரூட் பண்றாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் வெறும் வேலைக்கு மட்டும் கூப்பிடல, இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா பாஷ், கோட்ரிச், ஜோஹோ, அசோக் லேலண்ட், விப்ரோ மாதிரியான கம்பெனிஸ் கூட இவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கு. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போதே பிராக்டிக்கலா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர் கிடைக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் வெறும் பேப்பர்ல மட்டும் இல்ல, அதுக்கான செயல் வடிவமா கேம்பஸ் உள்ளேயே பாஷ் டெக்னாலஜி சென்டர், காட்ரிச் தீக்ஷா சென்டர்னு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெஹிக்கிள் டெக்னாலஜி, ரோபாட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு தனி ரீசர்ச் சென்டர்ஸும் இருக்கு. சோ பிராக்டிக்கல் லேர்னிங்க்கு இங்க நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சரி, படிப்பு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு காலேஜ்னா அது மட்டும் போதுமா? கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கு? ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் மாதிரி பேசிக் வசதிகள்லாம் எப்படி இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வெளியூர்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் உள்ளேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல சுமார் 650 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தங்கலாம். இதுக்கு 5 பிளாக்ஸ் இருக்கு. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல சுமார் 150 ஸ்டூடெண்ட்ஸ் தங்க முடியும். முக்கியமா 2 ஹாஸ்டல்லையும் வெஜ், நான்வெஜ் 2 மெஸ் ஆப்ஷனும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் காலேஜ் பஸ் வசதி இருக்கு.
தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கேம்பஸ் ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ஸ்காலர்ஷிப்ஸ பத்தி சொல்லணும்னா கவர்மெண்டோட BC/MBC, SC/ST, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஃபார்மர்ஸ் வார்ட்ஸ், மைனாரிட்டிஸ்னு எல்லா ஸ்காலர்ஷிப்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. அது போக AICTயோட TFW ஸ்கீமும் இருக்கு. முக்கியமா TNEA கட் ஆஃப் மார்க்ஸ் அடிப்படையில காலேஜ் சார்பிலையும் DSC மெரிட் ஸ்காலர்ஷிப் தராங்க. சரி, இப்போ நாம பார்த்த எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரே இடத்துல தொகுத்து இந்த காலேஜோட குவாலிட்டி அண்ட் ரெகக்னிஷனோ ஒரு தடவை பார்த்திடலாம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 2025-26லேருந்து வரப்போற ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ், அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல தமிழ்நாட்டுல 17வது இடம், இன்னோவேஷனுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கொடுத்த 4-ஸ்டார் நேஷனல் ரேட்டிங், இது கூட 2022-23 அகடமிக் இயர்ல 5 ஸ்பான்சர்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த காலேஜை ஒரு நல்ல ஆப்ஷனா கன்சிடர் பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள். இங்க நாம ஷேர் பண்ணின எல்லா தகவல்களும் இந்த வீடியோ ரெடி பண்ணின நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் நம்பகமான கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்ல இருந்து எடுத்ததுதான். இத மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com வெப்சைட்டை பாருங்க. உங்க 12ஆம் வகுப்பிலிருந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் வரைக்குமான எல்லா முடிவுகளுக்கும் இதுதான் உங்க உண்மையான வழிகாட்டி.